அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள். மிதுன ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. மிதுன ராசினருக்கு கேது பகவான் சாதகமாக இருக்கிறார், ராகு சாதகம். குரு ஜென்ம குருவாக இருக்கிறார், சனி பகவான் 10ல் இருக்கிறார். ஆக ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு செல்வது நன்மை தரும். கடகராசியில் உச்சமாகும் குரு அங்கு அமர்ந்து 9ஆம் பார்வையாக மீன ராசியில் உள்ள சனி பகவானை பார்ப்பது அற்புதம். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரலாம். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை போடலாம். குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளை பராமரிப்பு செய்வதில் கவனம் தேவை. அதிக செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளின் கல்வியில் கவனம் தேவை. அடுத்து ஜூன் 2லிருந்து தாங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசினருக்கு தோல், ஸ்கின் டிசீஸ், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், லிவர் ப்ராப்ளம் போன்றவை வரலாம். உடல் நலனில் கவனம் தேவை. வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு உடல்நல குறைவு உண்டாகலாம். அதனால் அதிக செலவுகள் உண்டாகும். கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். அளவுக்கு மீறிய உழைப்பு இருப்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர். ஜூன் 2க்கு மேல் தங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேண்டிய இடங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இருத்தல் வேண்டும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே மன சோர்வு அடைவீர். தொழில் வியாபாரம் 50% பரவாயில்லை, கையை கடிக்காது. தொழில் பார்ட்னர்களுக்குள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டும். வீண் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடாது. தொழிலாளர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை சிரமம்தான். விவசாயத்தில் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகாது. மகசூல் அதிகரிக்காது. பயிர்கள் செழிக்காது. வருமான குறைவுதான் உண்டாகும். கால்நடைகளால் செலவுகள் வைத்துக் கொண்டே இருக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள். கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆடல், பாடல், நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் உண்டாகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தங்களுக்கு கிடைக்கும். அரசியலை பொறுத்தவரை தங்களுக்கு கவனம் தேவை. கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காமல் போகலாம். தங்கள் புகழ் செல்வாக்குக்கு வீண் பலிகள் வரலாம். தங்களை பற்றி சிலர் கோல் சொல்லலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். ஆக கவனமாக இருங்கள். ஆக ஜென்ம குரு என்பதால் வனவாசம் என்போம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. அதிக வார்த்தைகள் பேசுதல் கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். குடும்பத்தில் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். அனாவசிய செலவுகளை தவிர்த்தல் வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கல்வியில் கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.